ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சன்ரைஸ் குக்கிங். ரோபினா, இன்னைக்கு என்ன சமையல் நம்ம வீட்டில்? இன்னைக்கு மட்டன் நல்லி சூப். மட்டன் நல்லி சூப். ஓகே, நல்லி இருக்குது, மார்கண்டமும் இருக்குது. மார்கண்டம் இருக்குது. ஆமாம், வீட்டில் எல்லாருக்கும் கோல்டு காஃபாக இருக்குது. அப்படிங்களா? ஸோ அதனால் இன்னைக்கு நல்லி வாங்கியிருக்கீங்க. நல்லியும் மார்கண்டம் கறியும் வாங்கியிருக்கீங்க. ஓகே, இப்போ சூப் வைக்க போகிறீங்களா இல்லை குழம்பா வைக்க போகிறீங்களா? சூப்பு தான். சூப்பு தானா? ஓகே. ஸோ தேவையான சொல்லிடுறேன். சொல்லுங்கள். 1/4 கிலோ மார்கண்டம் நல்லி சேர்ந்துருக்குது. தக்காளி, சின்ன வெங்காயத்தை நசுக்கி வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறேன், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். சரி. ஸோ மக்களே பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மட்டன் நல்லி சூப்பு, மார்கண்ட சூப்பு. ஓகேங்களா? நாங்கள் எப்பவுமே மோஸ்ட்லி வந்து மட்டன் இதை வந்து சூப்பாக வச்சு சாப்பிட்றது தான் நாங்கள் விரும்புவோம். காரணம் என்னென்னா, நமக்கு வந்து சூப்பாக வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு ஏதாவது சளி அது மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மக்களை பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ நாங்கள் நல்லி சூப் பண்ணும்போது எப்போயுமே வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம். சின்ன வெங்காயம் தான் ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது பெரிய வெங்காயத்தை விட. ஸோ சின்ன வெங்காயத்தை நான் அப்படியே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, கல் உப்பு ஆக்சுவலி. ஸோ இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ நம்ம எப்படி ஒன்று மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது சொல்லுங்கள்? பெப்பர், மிளகு. அது வந்து இப்போ போடக்கூடாது, போட்டால் அது கசப்பாயிரும். கடைசியில் தான் போடணும். அப்படியா? வேக வச்சுட்டு கடைசியில் தான் போடணும். சரி வாங்க மக்களே, இப்போது வந்து நம்ம இதை செய்ய போகிறோம். எங்கள் கூடவே கவனிங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாமா? எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். சூப்புக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம், எவ்வளோ தேவை அவங்கவுங்க தேவைக்கேற்றணும். ஓகே. தக்காளி எல்லாமே சேர்த்து எல்லாம் சேர்த்து அப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டணும் ஒரே டைமில். ஆமாம், சூப்னா அப்படித்தான். இதே நாட்டுக்கோழின்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் செய்ய மாட்டேன். ஸோ மக்களே, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போது வந்து நம்ம கறியை ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டோம், தக்காளி போட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம், கூட நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ. ஏற்கனவே கறியிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். குக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வரக்கூடிய அந்த சாறு வரும், சூப் வரும். ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போ நீங்கள் கறியோட எடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்க மக்களே? ஸோ இப்போ நம்ம மூடி வச்சிடுறோம். மூடி வச்சுட்டு விசில் போட்டுருவோம். எவ்வளோ நிமிஷம்? 3 விசில். 3 விசில். எவ்வளோ நேரம் எடுக்கும்? 10 நிமிஷம். ஸோ மக்களே, 3 விசில் வரணும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா நம்மளுடைய சூப்பு, அருமையான மட்டன் நல்லி சூப்பு, நெஞ்சு கறி சூப்பு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மழை காலங்களில் வந்து இப்போ சென்னையில் வந்துட்டு மழையும் இருக்குது, வெயில் அடிக்குது. இதுக்குவே நமக்கு காஃபி கோல்டெல்லாம் பிடிக்கும். அதுக்கு இந்த மணிக்குள்ள ரசம், சூப்பு. இது சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த குக்கர் சிம்மில் தான் வைக்கணும். ஓகே. இந்த குக்கர் வந்து சிம்மில் தான் வைக்கணும். ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. சரிங்க. சரி மக்களே, வாங்க நம்ம இதை குக் ஆகிட்டு உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். பாருங்கள். எங்களால் போட முடியல, இனிமேல் அப்பப்போ போட்டுகிட்டே இருப்போம் டெய்லியுமே. பாருங்கள். ஸோ மக்களே, சூப் ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம் எப்படி சூப் ரெடி ஆகிருக்குன்ட்டு. வாவ், செம்மையாக இருக்குது சூப்பு. இடித்து வச்ச மிளகு வந்து எப்பவுமே இடித்து யூஸ் பண்ணுவோம். ஆமாம் மக்களே. ஸோ தூளாக வாங்காதீங்க, பவுடராக வாங்காதீங்க. மிக்சியில் கூட அரைக்காதீங்க. ஆமாம், மிக்சியில் கூட அரைக்கக்கூடாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிளகை வந்து நம்ம இடித்து தான் போடணும். அப்போ தான் அந்த மிளகுல இருக்கிற அந்த உண்மையான அந்த மருத்துவ குணமும் எசன்ஸும் நம்ம சாப்பிடும்போது இந்த பல்லில் கடிப்பட்டு இந்த காரம் போய் சளியெல்லாம் கரைச்சி விடும். ஸோ மக்களே, இது மலையாளத்தில் குறுமிளகுன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஊரில் விளைஞ்ச மிளகு இது. அவங்களோட ஊரில் விளைஞ்ச மிளகு கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில். ஸோ எப்பவுமே அந்த மிளகு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ காரமான மிளகு. பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பு அருமையாக அடடாப்பா மனம் தூக்குது மக்களே. பாருங்கள், அருமையான சூப்பு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சூப்பாக வந்து ஒரு 1/4 கிலோ கறி கூட போதும். 1/4 கிலோவோ 200 கிராமோ
இரநூறு கிராமோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சூப்பு ஒரு கறியை வாங்கி இது மாதிரி சூப்பு மாதிரி செஞ்சு ஒரு மழை காலங்களில் இல்லை சளி பிடிச்ச மாதிரி சளியோ காஃபோ இருமலோ இருக்கிற டைமில் வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் மக்களே நம்ம எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, எல்லாமே இந்த சூப்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அந்த கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைஞ்சி அப்படியே அப்படியே தக்கன்னு மின்னுது பாருங்க மக்கள். சில பேர் இதில் வெறும் மிளகாத்தூள் போடுவாங்க, கரம் மசாலா போடுவாங்க, ஐயோ அதெல்லாம் ஆனால் அது போடக்கூடாது. சூப்புனா எப்பவுமே இப்படித்தான், சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே வெரி சிம்பிள் மக்களே. சூப்பு செய்கிறது நம்ம தேவையில்லாத அந்த மசாலா இந்த மசாலா போட்டு வயிற்று கற்றுக்காதீங்க. சூப்பை இப்படி தான் செய்யணும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப், அப்படி குடிப்பாங்க. ஓகே, ஸோ மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வேணுனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ மக்களே, பை.